மத்திய கிழக்கில் பதற்றம் தீவிரமாகும் நிலையில் அண்டைய நாடுகளிடம் மன்னிப்பு கேட்பதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாக்குதல் நடந்தால் கடுமையாக பதிலடி கொடுப்போம் என கூறிய நிலையில் அமீரகம், பஹ்ரைன், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் தாக்குதல் சம்பவங்கள் நடந்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா ஸ்டேல் தீவிரப்படுத்தியுள்ளது. 9வது நாளாக மோதல் நீடித்து வரும் நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள 5 எரிபொருள் கிடங்குகள் மீது ஸ்டேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அண்டைய நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு மன்னிப்பு கோரியதாக வெளியான தகவலை மறுத்து பேசியுள்ளார். ஈரான் ஜனாதிபதி கூறுகையில், எனது பேச்சை எதிரிகள் தவறாக புரிந்து கொண்டார்கள். எங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் திருப்பி அடிப்பதை தவிர வேறு வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்படும் போது அதற்கான எங்கள் பதிலும் இயல்பாகவே மேலும் கடுமையாக இருக்கும். எங்கள் நாடு மிரட்டல், அடக்குமுறை அல்லது தாக்குதல் போன்றவற்றுக்கு முன் எளிதில் தலை குனியாது. இதுவரை தலை குனிந்ததும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.